அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆடி மாதத்தின் அதிசக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த நன்னாளில் நம் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் அந்த பேரருள் கொண்ட கன்னி தெய்வங்களை எப்படி வழிபடுவது? யார் இந்த கன்னி தெய்வங்கள்? அவர்களை வணங்குவதால் நம் தலைமுறைக்கே கிடைக்கப் போகும் மகத்தான பலன்கள் என்ன? நம் வம்சத்தின் காவல் தெய்வமான கன்னி தெய்வங்களின் அருளை பெறக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வழிபாடு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை பெறுவதுடன் முன்னோர்களின் ஆசிகளையும் பெறுவது சிறப்பானதாகும். ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்புக்குரிய நாளாகும். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யப்படும் வழிபாடுகள் நம்முடைய குடும்பத்தில் இதுவரை வழிபடாமல் விட்டு போன பல தலைமுறை வழிபாட்டினை மீண்டும் தொடர்வதற்கான சரியான நாட்களாகும். அம்மன் வழிபாடுகளில் ஒன்றான கன்னி தெய்வ வழிபாடு ஆடி மாதத்தில் செய்வது குடும்பத்தில் சுபிட்சத்தை கொடுக்கும். பல தலைமுறை சாபங்களையும் போக்கக்கூடியது கன்னி தெய்வ வழிபாடு. குடும்பத்தில் இளம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் தாமதமாவது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு ஆகியவற்றை போக்க கன்னி தெய்வ வழிபாடு மிக சிறந்த தீர்வாகும். ஆடி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்யும் வழக்கம் பலரது குடும்பங்களில் உள்ளது. ஆனால் இந்த கன்னி தெய்வ வழிபாடு எதற்காக செய்ய வேண்டும்? யார் இந்த கன்னி தெய்வங்கள்? இவர்களை வணங்குவதால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரியாது. ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட வேண்டும், முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று மட்டும்தான் தெரியும். கன்னி தெய்வ வழிபாடு என்பதே பலருக்கும் புதியதாக இருக்கலாம். ஆனால் கன்னி தெய்வ வழிபாடு என்பது காலம் காலமாக நம்முடைய பண்பாட்டில் வழக்கத்தில் உள்ளதாகும். சப்த கன்னியர்களைப் போல் கன்னி தெய்வ வழிபாடும் அவசியம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். கன்னி தெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்கள்தான். நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களில் யாராவது திருமணம் ஆகாமல் இளம் வயதாக இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்திற்காக மிக இளம் வயதிலேயே இறந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் வாழும் காலத்தில் நிறைய ஆசைகளுடன் வாழ்ந்து நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்திருக்கலாம். அப்படி இளம் வயதில் இறந்து போனவர்களின் ஆசிகளை பெறுவதற்காகத்தான் கன்னி தெய்வ வழிபாடு செய்யப்படுகிறது. ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த கன்னி பெண்களை மனதில் நினைத்து தலைவாழை இலையில் வடை பாயசத்துடன் உணவு, சர்க்கரை பொங்கல், அதிரசம் அல்லது பணியாரம் போன்ற இனிப்பு பண்டங்களை தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழத்துடன் படைக்க வேண்டும். மேலும் இறந்த கன்னியின் வயதுக்கேற்ற உடை, பாவாடை சட்டை, தாவாணி, சேலை, மஞ்சள் கிழங்கு, கண்ணாடி, சீப்பு, வளையல், பொட்டு, வாசனையான மலர்கள் படைக்க வேண்டும். தீபம் ஏற்ற வேண்டும். ஃபோட்டோ வைக்க வேண்டிய அவசியமில்லை. வாசனையான சாம்பிராணி வீடு முழுவதும் நிரப்பி கன்னி பூஜை செய்து உங்களின் கோரிக்கைகளை கூற வேண்டும். பிறகு பூஜையில் படைத்த உணவை பயபக்தியுடன் அனைவரும் உண்ண வேண்டும். கன்னி தெய்வத்திற்கு படைத்த ஆடை மற்றும் மங்கள பொருட்களை மூங்கில் கூடை நார்பெட்டியில் வைத்து பின்னர் வீட்டின் தென்மேற்கு பகுதியான கன்னி மூலையில் உயரமான இடத்தில் இந்த பெட்டியை வைக்க வேண்டும். முதல் ஆண்டு வைத்து படைத்த கன்னி பெட்டியை அடுத்த ஆண்டுதான் எடுக்க வேண்டும். கன்னி பெட்டி உள்ள அறைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் இடலாம். மறு வருடம் கன்னி வழிபாடு செய்யும் போது வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பெட்டியை திறக்க வேண்டும். பெட்டியை திறந்தவுடன் பூவாசம் மணக்கும். பூவாசம் மணந்தால் கன்னி தெய்வம் துடியாக இருப்பதாக நம்பிக்கை. அதற்குள் வைத்திருந்த துணியை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை பல குடும்பத்தினர் வீட்டு சாமி கும்பிடுதல் என்றும் கூறுவார்கள். இந்த வழிபாட்டை ஆடி மாதங்களில் கடைபிடிக்க முடியாதவர்கள் தை மாதங்களிலும் வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய நாளாகும். சூரிய பகவான் தான் முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய கிரகம் என்பதால் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் முன்னோர்களில் ஒருவரான கன்னி தெய்வங்களையும் வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவது சிறப்பானதாக இருக்கும். கன்னி தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதால் வீட்டில் உள்ள குழந்தைகள் அல்லது வாரிசுகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அவர்களை நோய்கள் எதுவும் அண்டாது. சரியான வயதில் திருமணமாகி சரியான வயதில் குழந்தை பாக்கியமும் அமையும். வீட்டில் துர்மரணங்கள் எதுவும் நிகழாமல் இருக்கும். வீட்டில் உள்ளவர்களை ஆபத்துக்கள் எதுவும் நெருங்காமல் இருக்கும். சுமங்கலி பெண்கள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும்.
செய்வினை கோளாறு நீங்கும், பேய் பிசாசு அண்டாது, நோய் நொடிகள் தீர்ந்துவிடும், குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். இதுவரை கன்னி தெய்வங்களை வழிபட மறந்திருந்தால் ஆடி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் அவர்களை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஆடியின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வழிபட முடியாதவர்கள் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.